எதுவுமே கஷ்டப்பட்டது நீ செய்தால்தான் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வருவீங்கன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் கஷ்டப்பட்டு செஞ்சின்னா நீ பணக்காரனவே ஆக முடியாது. செல்வம் என்பது உன் பேங்க்கில் இருக்கிற பணமோ சொத்தோ வீடோ இது எதுவுமே கிடையாது. உனக்குள்ள ஒரு சக்தி ஒன்று ஓடுது, ஒரு கரண்ட் ஒன்று ஓடுது. ஸோ உனக்குள்ள அந்த கரண்ட்டு தான் உண்மையான செல்வம். அது பிரபஞ்சம்தான் உனக்கு கொடுக்குது. அதை கொண்டு போய் கரெக்டான இடத்துல வைக்கணும். இதுதான் சார் பாயிண்ட். இயற்கையில் ஒருத்தன் கிரிக்கெட் வீரர் இருக்காருன்னா அவருக்கு கிரிக்கெட்டு தான் கரண்ட்டு. அதை செய்ய செய்ய அவருக்கு கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். எனர்ஜி திரும்ப திரும்ப அந்த கேமுக்குள்ளேயே கொண்டு வந்து வைப்பார். இப்போது அவருக்கு பணமாக கொட்டும். ஓ, கிரிக்கெட் விளையாண்டா எனக்கு பணம் வருமா அப்படின்னு நினச்சி நீ போய் விளையாண்டினா உனக்கு ஒத்த பைசா வராதுடா. இந்த பிரபஞ்சம் உனக்குன்னு ஒரு பர்பஸை கொடுத்துருக்கு. அது என்னங்கிறத நீ கண்டுபிடித்து அந்த பார்வை சரியாக அதில் விழுந்து அதை நீ செய்யும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக செய்வேன். கஷ்டமே படக்கூடாது. கஷ்டப்பட்டினாலே நீ சரியான இடத்துல இல்லைன்னு அர்த்தம். உன் சக்தி கரண்ட்டு வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை, அந்த பார்வை இல்லை. அந்த பார்வை சரியாக அதுக்குள்ளே வர வேண்டும். அப்படி வந்துவிட்டால் உன்னுடைய கரண்ட்டை உன்னால் பார்க்க முடியும். அதை பார்த்துட்ட அப்படின்னா நீ செய்கிற வேலை எஃபர்ட்லெஸ்ஸாக மாறும். செல்வம் குவியும். இருக்கும் இடத்திலிருந்தே சம்பாதிக்கக்கூடிய பல பிஸ்னஸ். அதில் ஒன்று யூடியூப் சேனல். ஆர்எஸ் லீடர்ஷிப் சேனல் மூலமாக ஒன்றிணைவோம். அவரவர் திறமையும் தகுதியும் பிஸ்னஸையும் வளர்த்து கொள்வோம். அதன் மூலமாக வருமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்வோம். உங்களின் திறமைகளை உலகெங்கும் உள்ளவர்கள் அறிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு நம் சேனல் மூலமாக வெளிப்படுத்தலாம். நல்லதை நானும் சொல்வேன் என்ற தலைப்பின் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறோம். அது கதையாக இருக்கலாம், நடிப்பாக இருக்கலாம், ஜோக்காக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், சொந்த தொழிலாக இருக்கலாம், ஆன்லைன் பிஸ்னஸாக கூட இருக்கலாம். ஆர்எஸ் லீடர்ஷிப் சேனலில் ஒரு உறுப்பினராக இணைந்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். வேலை இல்லை, வருமானம் இல்லை என்று கவலை வேண்டாம். உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். உங்களுக்கான வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். உறுப்பினராக இணைந்து உங்களுடைய பதிவுகளை செய்ய வேண்டும். வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடி 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 துரத்திச்சு வாழ்க்கை. அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ சிரமங்கள், அவ்வளோ கஷ்டங்கள் அத்தனையும் சந்திச்சுட்டு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். எல்லாருக்குள்ள கை உடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. கற்றுக்கிட்டு மார்க்கெட்டிங்கை பிடிச்சிக்கோ. உழைப்பு தேவை, அதை மறுக்கல. பட் கஷ்டப்பட்டு உழைக்கும் உழைப்பு அல்ல, நீ இஷ்டப்பட்டு உழைக்கணும். இஷ்டப்பட்டு உழைக்கிறவன் டைம் பீஸ் பார்க்க மாட்டான், வாட்சை பார்க்க மாட்டான், வாட்ச் கட்டைய மாட்டான், நேரத்தை பார்க்கவே மாட்டான். அவனுக்கு வேலையின் அளவு தான் அவன் நேரம். அவன் இஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பானோ அவன் மேலே வந்துடுவான். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது உண்ட 10 விரல்கள் தான். உங்கள்கிட்ட உழைப்பு இருந்தால் ஒன்றை தெரிந்து கொள், நீ உழைக்க தயாராக இருந்தால் இந்த உலகமே உனக்கு உதவ தயாராக இருக்குது. அப்படி உழைச்சி முன்னேறின அத்தனை பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், பணம் தானாக பின்னால் ஓடி வரும். நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும், இந்த உலகம் உனக்கு உதவிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு வேறு நம்பிக்கைகளை வைக்காது. வாழ்க்கையில் உயர்றதுக்கு எந்த பக்தியும் உனக்கு உதவ போகிறதில்ல. நஷ்டத்துக்கு இடமே இல்லை. நீ எவ்வளோ உழைக்கிறியோ லாபம் உனக்கே. தூக்கி வீசு இந்த ஜாதகம் நேரத்தெல்லாம். உழைப்புக்கும் வாழ்க்கையின் உச்சம் தொடுவதற்கும் இவைகள் உனக்கு உதவாது. தொழிலில் வெற்றி பெற்ற அவ்வளோ பேரும் பெரிய படம் காட்டுறவங்க இல்லை. சாதாரணமாக சர்வீஸில் நல்லாயிருக்கும், கட்டணம் வசூலிப்பதில் நியாயம் இருக்கும், விற்கிற பொருள் நல்ல விலையில் நியாயமாக இருக்கும். என் வாடிக்கையாளர்கள் போட்ட முதலீடு இன்றைக்கி நிறுவனம் வளர்ந்துருக்கிறது. நீ ஏற வேண்டிய அவசியமே இல்லை, தானாக போட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீ. ஆனால் இந்த படியை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நீ சகித்து கொண்டு வாழும் காலகட்டத்தில் ஒன்றை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன், இதை மட்டும் கைவிடாதே. நாணயம், அதை மட்டும் கைவிட்டாது. விஞ்ஞானிகளுக்கும் அதே 6 அறிவு தான், அப்துல் கலாம் ஐயாவுக்கும் 6 அறிவு தான், எங்கள் சுப்பனுக்கும் குப்பனுக்கும் 6 அறிவு தான். உன் மூளையை நீ பயன்படுத்திக்கோ.